கேப்டனுடைய பள்ளி படிப்பு முழுசுமே ஹாஸ்டல் வாழ்க்கையா தான் இருந்திருக்கு. அதனாலதான் கடைசி வரைக்கும் அவரை சுத்தி ஆட்கள் இருந்துகிட்டே இருந்திருக்காங்க. அவரை அவங்க எல்லார் கூடயும் அனுசரிச்சு போகவும் அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. கேப்டன் அவங்க 1வது வகுப்புல இருந்து 6வது வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிருக்காங்க. படிக்கும் பொழுது கேப்டன் அவங்களுக்கு தமிழ் மொழி மேல ரொம்ப ஆர்வம் அதிகமா இருந்திருக்கு. அதுக்கு காரணமா இருந்தது அவருடைய தமிழ் வாத்தியார் சார்லஸ் சார் தான். சார்லஸ் அவங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது கதர் வேட்டி, கதர் சட்டை, கதர் துண்டு, காந்தி குல்லா இதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் வந்திருக்காரு. அவர் தமிழ்ல நேசிச்சு சொல்லி கொடுத்து நம்ம கேப்டனுக்கு பிடிச்சு போச்சுங்க. ஒரு பாடத்து மேல ஆர்வம் வரணும்னா அதை சொல்லி தரவங்க மேலயும் ஆர்வம் வரணும் இல்லையா? அப்பதான் அந்த பாடம் நம்ம மூளைக்கு போகாம மனசுக்கு போகணும்னு சின்ன வயசுல அடிக்கடி நமக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் கேப்டன் அவங்களுக்கும் தமிழ் மேல தீராத பற்றும் ஆர்வமும் ஏற்பட்டுச்சு. அது அவரை ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துல கொண்டு போய் விட்டுடுச்சு. 6வது 7வது வகுப்பு முடிச்சுட்டு 8வது வகுப்பு படிக்க மதுரை MC ஸ்கூல்ல சேர்றாரு. 9வது வகுப்பை நாடார் ஸ்கூல்ல படிச்சாரு. இப்படி நிறைய பள்ளிக்கூடத்துல மாறி மாறி படிச்சதுனால கேப்டனுக்கு நிறைய நண்பர்கள்